ரிஷபம். ரிஷபராசி அன்பர்களே, ஆடி மாதம் உங்களுக்கு அற்புதமாக இருக்க போகின்றது. நம்ம வந்து சமீப காலத்தில் ரிஷபராசிக்கு பெரும்பாலும் நல்ல பலன்களை தான் சொல்லிக்கொண்டு இருக்கின்றோம். ஏன்னா கிரகங்கள்னு சொல்லும்போது அதில் ஆண்டுக்கோள்கள், மாதக்கோள்கள், தினகதியில் சஞ்சரிக்கிற சந்திரன் அதாவது 3 விதமான கிரகங்கள் இருந்து கொண்டு இருக்கின்றது. இதில் ஆண்டுக்கோள்கள் பிரதானமாக உங்களுக்கு சாதகமாக அமைந்து விடுகிறது இந்த காலத்தில். அதனால் ஒரு பக்கம் உங்களுக்கு ஆல்ரெடி 50% ஓகே தான். அடுத்த 50 தான் எப்படி இருக்குது, அது இன்க்ரீஸ் ஆகுதா டிக்ரீஸ் ஆகுதா அப்படின்ற மாதிரி விஷயங்கள் தான் நீங்கள் பார்க்க வேண்டியது இருக்கும். அதனால் பெரும்பாலும் உங்களுக்கு இந்த காலம் சாதகமாகத்தான் இருந்து கொண்டு இருக்கின்றது. அதற்கு ஏற்றவாறு சுக்கிரன் ராசிக்கு அதிபதி ராசியில் ஆட்சி பலம் பெற்று இருக்கார். ஆடி மாதத்தினுடைய ஃபஸ்ட்டு ஒரு 10 நாள் அந்த காலம் வரைக்கும் சுக்கிரன் ராசியில் ஆட்சி பலம் பெற்று இருக்கார். அதனால் ராசிநாதன் பலமாக இருக்கார். லாபஸ்தானம் நல்லா இருக்குது, தனஸ்தானம் நல்லா இருக்குது, ஜீவனஸ்தானம் நல்லா இருக்குது. எல்லாத்தையும் நீங்கள் யூஸ் பண்ணிப்பீங்க. எந்த ஒரு வாய்ப்பையும் தவற விட மாட்டீங்க. உங்கள் வேலைக்கான பலன் கிடைக்கும், நல்ல பெயர் கிடைக்கும், ரெகக்னேஷன் கிடைக்கும், பண வரவு இருக்கும், குடும்பத்தில் ஒற்றுமை சந்தோஷம் இருக்கும். குறிப்பாக திருமண வயதில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு வத்து வரன் அமையக்கூடிய யோகமானது இருந்து கொண்டிருக்கின்றது. அடுத்து புதன் உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துல சஞ்சரிக்கின்றார். பொதுவாக புதனை மட்டும் அவ்வளோ சீக்கிரமாக நம்ம பிடிச்சி பலன் சொல்ல முடியாது. புதனை பிடிக்க முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. அதுவும் பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காதுன்றதுக்கு நிறைய அர்த்தங்கள் இருந்து கொண்டு இருக்கின்றது. அந்த புதன் வேகமாக நகர்ந்து விடும். நீங்கள் ஜாதகம் குறிக்கும்போது கூட, எழுதும்போது கூட, ஒரு பஞ்சாங்கத்திற்கும் மற்றொரு பஞ்சாங்கத்திற்கும் முதல்ல மாறக்கூடியது புதனாகத்தான் இருக்கும். வாக்கியத்திற்கும் திருக்கணிதத்துக்கும் ஃபஸ்ட்டு மாறக்கூடியது புதனாகத்தான் இருக்கும். அப்படி அந்த புதனை பிடிக்கவே முடியாது. ஆனால் அந்த புதன் நிறைய இடங்கள்ல இருக்கும்போது நல்ல பலன் தருவார். அவர் நல்ல ஸ்தானங்களில் இருந்தாலும் நல்ல பலன் தருவார். மறைந்தாலும் கூட மறைந்த புதன் நிறைந்த தனம், மறைந்த புதன் நிறைந்த பலன் அப்படின்னு அதற்கு ஜோதிட கூற்று இருக்கின்றது. அப்படி அவர் 3ஆம் இடத்துல இருக்கார். முயற்சியின் பெயரில் உங்களுக்கு பலன் கிடைக்கும். யாரெல்லாம் தகவல் தொடர்பு துறையில் இருக்கிறீர்களோ கட்டாயம் ரிஷபராசி அன்பர்களுக்கு தகவல் தொடர்பு துறை, இந்த கம்யூனிகேஷன் அப்படின்னு சொல்லக்கூடியது, இதில் சிறந்த பலனானது கிடைக்கும். இந்த துறையில் படிக்கக்கூடியவர்கள், வேலை பார்க்கக்கூடியவர்கள், பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்களுக்கு. விளையாட்டுத் துறையில் இருக்கக்கூடிய ரிஷபராசி என்பர்கள் வெற்றி கொடி நாட்டப் போகிறீர்கள். 3ஆம் இடத்துல புதன் இருக்கார் இல்லையா, அவரோட தான் சூரியன் சேர்றார். பொதுவாக 3ஆம் இடத்துல ஒரு கிரகம் போகும்போது அது கொஞ்சம் மறைஞ்சிரும் அப்படின்னு நம்ம பார்ப்போம். சூரியன் ஒரு இயற்கை அசுப கிரகமாக இருக்கின்றார். அதனுடைய பங்கு மாறும். 1/4 பங்கா, அரை பங்கா, 3/4 பங்கான்றதுலாம் மாறும். பொதுவாக அவர் ஒரு இயற்கை அசுப கிரகம். அதனால் அவர் 3ஆம் இடத்துல இருக்கிறது சிறப்பு. அப்போ இந்த மாதம் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். அது 3ஆம் இடத்துல சூரியன் புதன் சேர்ந்து இருக்கிறதுனால விளையாட்டுத் துறையில் இருக்கக்கூடியவர்கள் சாதிக்கப் போகிறீர்கள், வாய்ப்பு கிடைக்கப் போகிறது. இந்த இதுலேயும் கூட விளையாட்டுத் துறையில் நம்ம என்ன பண்ணணும்னா, சில சமயத்தில் அவுட்டோர் கேம்ஸ் அவங்களுக்கு அது சம்பந்தமான நபர்களுக்கு பலன் கிடைக்கும். சில சமயத்தில் இன்டோர் கேம்ஸ் அவங்களுக்கு பலன் கிடைக்கும். ஆனால் இந்த மாதத்தில் உங்களுக்கு 2 நபருக்குமே, 2 விளையாட்டு விளையாடக்கூடியவர்களுக்குமே பலன் கிடைக்கக்கூடிய அம்சம் இருக்கிறது. ஏன்னா 3ஆம் இடத்துல சூரியன் இருக்கும்போது நீங்கள் உடல் பலம் கொண்டு பிறரை போட்டியில் வெற்றி கொண்டு ஓடி ஆடி விளையாடக்கூடிய விளையாட்டுகள்லையும் சாதிப்பீர்கள். புதன் சேர்ந்து இருக்கிறதுனால அறிவுபூர்வமாக அந்த ஸ்மார்ட் ஒர்க் அது சம்பந்தமாக நீங்கள் ஈடுபடக்கூடிய விளையாட்டு போட்டியிலையும் கூட பலன் பெறக்கூடிய அம்சமானது இருக்கிறது. அடுத்ததாக செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துல சஞ்சரித்து கொண்டு இருக்கின்றார். அவர் 5ஆம் இடத்திற்கு வரப்போகின்றார். ரிஷபராசியில் இருக்கக்கூடியவர்கள் யாரெல்லாம் பூர்வீக சொத்து சம்பந்தமான வில்லங்கம், பிரச்சனை, வழக்கு, பஞ்சாயத்து அப்படின்னு சொல்லக்கூடிய கஷ்டத்தில் இருக்கிறீர்களோ உங்களுக்கெல்லாம் தீர்வு கிடைக்கக்கூடிய யோகமானது இருக்கின்றது. ஆனால் நீங்கள் அது இது வரைக்கும் வழக்காடு மன்றம் செல்லவில்லைன்னு சொன்னால் இதன் பிறகும் கூட போகக்கூடாது. ஏன்னா ஒன்ஸ் நீங்கள் போயிட்டீங்கன்னு சொன்னால் செவ்வாய் அப்புறம் 6ஆம் இடத்திற்கு வருவார். இப்போ செவ்வாய் சனி பார்த்து கொள்கிறார்கள் நம்ம சொல்லியிருக்கோம். அதனால் பேசி சமரசமாக நீங்கள் கொஞ்சம் கம்மியானா கூட பரவாயில்லை அப்படின்னு ஏற்றுக்கொள்ள முன் வரும்போது பூர்வீக சொத்து சம்பந்தமான பஞ்சாயத்துகளும் கூட தீரக்கூடிய அம்சம் இருக்கிறது. பிள்ளைகள் சம்பந்தமாக உங்களுக்கு ஏதாவது கஷ்டம், கவலைகள் இருக்கிறது, அவர்களுடைய உடல்நிலை சம்பந்தமாக இப்போ நல்ல மருத்துவம் கிடைச்சிடும். அவர்களுக்கு படிக்கிறதுக்கு ஒரு இடம் கிடைச்சிடும். திருமண விஷயங்களில் அவர்கள் கொஞ்சம் அவசர முடிவு எடுத்து விட்டார்கள், அதிலே உறுதியாக இருக்கிறார்கள், புரிந்து கொள்ளவில்லை அப்படின்னு சொன்னால் அதெல்லாம் பேசி சரி பண்ணலாம். இந்த அம்சம்லாம் உங்களுக்கு இருக்கிறது. பிரச்சனையெல்லாம் தீரப்போகிறது, நல்ல பலன்லாம் கிடைக்கப் போகிறது. ஸ்பெசிஃபிக்காக கிடைக்கக்கூடிய பலன் என்னென்னா பண வரவு திருப்திகரமாக இருக்கும். அந்த சுக்கிரன் ராசியில் இருக்கிறது. அப்புறம் 2ஆம் இடத்திற்கு போயிட்டு குரு சுக்கிரனுடைய சேர்க்கை தனஸ்தானத்தில் வர்றது. அதனால் இந்த மாதத்தில் பொருளாதார உயர்வு மிகச்சிறப்பாக இருக்கும். தவிர்க்க வேண்டிய ஒன்று என்ன அப்படின்னு பார்க்கும்போது, பிறரோடு சண்டை, வழக்கு தொடர்வது போன்ற விஷயங்கள் நீங்கள் செய்யவே கூடாது.
இந்த மாதத்தில் உங்களுக்கான வழிபாடு என்ன அப்படின்னு பார்க்கும்போது, ஆடி மாதத்தினுடைய வெள்ளிக்கிழமைகள் அற்புதமான பலன் உங்களுக்கு ஏற்படும். அந்த வெள்ளிக்கிழமையில நீங்க வந்து அம்பாள் வழிபாடு செய்யலாம். முடிஞ்சா ஒரு பொழுது இருக்கலாம், உபவாசம் இருக்கலாம். அப்படி யாருக்கு வந்து உணவு சம்பந்தமாக ஆகார நியமத்த கடைபிடிக்க முடியாதோ, பிறருக்கு வந்து அன்னதானமா நீங்க குடுத்துடலாம். அப்படி செய்து ஆடி மாத வெள்ளிக்கிழமைகளை நீங்க வழிபாடு செய்தீர்கள் என்று சொன்னால், இந்த மாதம் அற்புதமாக இருக்கும்.